காலையில ஆனா பீச், நைட் ஆனா பப்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா டெய்லி ஒரு பொண்ணுங்க அப்படின்னு சாம் வந்து அவனோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு வந்து இது உன்னோட குழந்தை தான், நீ பண்ண தப்புனாலதான் இப்ப வந்து இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு, இதுக்கப்புறம் இந்த குழந்தைய என்னால பாத்துக்க முடியாது, நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அவ போயிடுறா. இப்ப இந்த குழந்தையே அவன் தனியால இருந்து எப்படி வளர்க்க போறான்? சாம்க்கு வந்து டெய்லி ஒரு பொண்ணு அப்படி இப்படின்னு ரொம்பவே ஜாலியா அவனோட லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். பப்ல அதனாலதான் வந்து ஒர்க்கே பண்றான். இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு குழந்தைய கொடுக்கவும் அந்த குழந்தைய வந்து இப்படி எப்படி வளர்க்க போறான், அதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இவன் ஃபேஸ் பண்றான் அப்படின்னு சொல்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2016 ரிலீஸ் ஆன டூ இஸ் அ ஃபேமிலி அப்படிங்கிற காமெடி ஃபேமிலி எமோஷனல் ட்ராமா மூவி. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணலாம். பிரான்ஸ்ல இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்ல தான் நம்ம ஹீரோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். ஹீரோவோட பேர் வந்து சாம். இவங்க தான் இந்த இடத்தோட ஓனர். இவங்க தான் இந்த இடத்துல வந்து ஃபுல்லா எல்லாமே ரெடி பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு கீழே தான் சாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். பகல் நேரத்துல அங்க இருக்கிற டூரிஸ்ட் எல்லாத்தையுமே கூட்டிட்டு போயிட்டு இந்த இடத்த ஃபுல்லா வந்து சுத்தி காமிப்பான். நைட் ஆனா அந்த இடத்துல வந்து பப் இருக்கு, அங்கதான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ எப்படிப்பட்ட ஆள்னா, பகல் நேரத்துல பொண்ணுங்களை மட்டும் வந்தாங்க அப்படின்னா கூட்டிட்டு போறதை எக்ஸ்ட்ரா டைம் வச்சு கூட்டிட்டு போவான். நைட்டு பப்லயும் வந்து ஜாலியா பொண்ணுங்களோட எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அவ்வளவு பெரிய பிளே பாய். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஓனர் வந்து இவனை பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் சரிப்பட்டு வராது, இப்ப இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தேன்னா அப்படின்னு வந்து திட்டுறாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, நம்ம இப்படி எல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமிச்சாதான் அவங்க அடுத்த வருஷமும் நம்ம கிட்டே வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்படின்னா இதுக்கப்புறம் நீ சம்பளத்தையே எதிர்பார்க்காத அப்படிங்கிற மாதிரி திட்டிடுறாங்க. சரி அதெல்லாம் விடுங்க, இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்கே, அது எக்ஸ்ட்ரா ஒரு 5 மணி நேரம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் வந்து கேட்கறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, 1 ஹவர்ல முடிச்சுட்டு ஒழுங்கு முறை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வைங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. நைட் ஆனதுமே பார்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த பார்ட்டியில எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சாம் அங்க இருக்கிற 2 பொண்ணுங்க கிட்ட போயிட்டு இது எல்லாமே என்னோடதுதான், 4-5 கப்பல் இருக்கு அப்படி இப்படின்னு உட்காந்து கதை விட்டுட்டு இருக்கிறான். இந்த மாதிரி டைமிங்ல அவனோட ஓனர் கரெக்டா அவனுக்கு வந்து கால் பண்றாங்க. ஐயோ இந்த சவுண்டை கேட்டா இன்னும் பார்ட்டி நடக்குதுன்றத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, அங்க போய் ஒரு நிமிஷம் மைக்ல எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க, அப்படி அமைதியா இருந்தீங்கன்னா இன்னைக்கு விடிய விடிய நம்ம பார்ட்டி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து கேட்டுக்கிறான். இவன் கேட்ட மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே அமைதியா இருக்காங்க. கால் எடுத்ததுமே என்ன அங்க வந்து ஏதோ பார்ட்டி நடக்குதான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லையே மேடம், நல்லா தூங்கிட்டு இருக்கேன், இப்ப தூக்கத்துலதான் உங்க போனே எடுத்து பேசுறேன், பார்ட்டி எல்லாம் எப்பயோ முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா பக்கத்துல இருக்கிறவரு போன் பண்ணி டிஸ்டர்பா இருக்கு, சவுண்டு கேக்குதுன்னு எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாரு அப்படின்னு வந்து இவங்க கேக்குறாங்க. ஐயா அவன் ஏதாவது குடிச்சிட்டு போதையில வந்து வளரிட்டு இருப்பான் அப்படின்னா ஏதோ அவங்க குடிச்சிட்டு வளர்றாங்களா, பொய் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நிஜமா இல்ல மேடம், பார்ட்டி எல்லாம் எப்பயோ முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இவங்க மறுபடியும் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அடுத்த நாள் காலையிலேயே கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு கையில குழந்தையோட நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கா. இவன் நேத்துல உஷார் பண்ண 2 பேத்து கூடயுமே ஜாலியா இருந்திருப்பான் போல. இப்ப சாம் வந்து வெளில யாரா வந்து இந்நேரத்துல கூப்பிடுறது, ஓனர் தானோ அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே இப்ப வெளியில போய் பாக்குறான். இல்லதுன்னு தெரிஞ்சதுமே ஓ வந்து ரைடு போடணுமா, ஆனா இப்போதைக்கு என்னால முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. ஏ சாம் என்ன ஞாபகம் இல்லையா, நான் போன வருஷம் லண்டன்ல இருந்து வந்திருந்தேன்ல, நான் தான் கிறிஸ்டின் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. நம்ம சாமுக்கு ஞாபகம் இல்லைன்னா கூட ஏய் கிறிஸ்டின் நீயா, என்ன போன வருஷம் வரும்போது சிங்கிளா வந்த, இந்த வருஷம் குழந்தையோட வந்திருக்கா, அதுக்குள்ள ஃபேமிலியோட செட்டில் ஆயிட்டியா, சூப்பர் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்டுட்டு இருக்கான். இரு நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இந்த குழந்தைய உன்னோடதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னது என்னோட குழந்தையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் வந்து பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறான். ஆமா இது உன்னோட குழந்தை தான், போன வருஷம் நீ பண்ண தப்புனாலதான் இப்ப வந்து குழந்தை பிறந்துருச்சு, இதுக்கப்புறம் என்னால இதை வந்து பாத்துக்க முடியாது, என்னோட ஃபேமிலியில இதை வந்து சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, அதனால இந்த குழந்தைய நீ தான் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன விளையாடுறியா, இப்ப திருப்புன்னு வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, ஒழுங்கு முறைதான் இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிரு அப்படின்ற மாதிரி நம்ம சாம் வந்து இவளை திட்டிட்டு இருக்கான். இன்னும் எவ்வளவோ வந்து இவனை சமாதானப்படுத்தி இந்த குழந்தைய இவகிட்ட கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்றான். ஆனா அவன் வந்து சுத்தமா அதை வந்து ஏத்துக்கவே இல்லை. சரி ஒரு 20 யூரோஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பணம் கேட்கறா. எதுக்கு அப்படின்ற மாதிரி இவன் கேட்கறான். அது ஒண்ணும் இல்ல, நான் வந்து கார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு வந்து பணம் கொடுத்து கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன சாமும் போயிட்டு அந்த 20 யூரோஸ் எடுத்துட்டு வந்து அவகிட்ட கொடுக்குறான். பரவாயில்ல, இதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு வரதுக்கே இவ்வளவு காசு கேட்கறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த குழந்தைய நீ ஒரு நிமிஷம் பிடிச்சிட்டு நான் போயிட்டு காரை கட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தைய வந்து இவகிட்ட கொடுக்குறா. நீ போய் காரை தானே கட் பண்ணிட்டு வர போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எப்படி பிடிக்கணும்னு கூட தெரியாம ஏதோ வெயிட் லிஃப்ட் பண்ற மாதிரி நம்ம சாம் அந்த குழந்தைய பிடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அவ கார்ல வந்து கட் பண்ணிட்டு வருவா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவை கட் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு கார்ல ஏறி போயிடுறா. இவன் இங்க இருந்து பயங்கரமா கத்திட்டு இருக்கான், ஏய் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவ எதுவுமே கண்டுக்கல, அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த குழந்தைய கொண்டு வந்து இந்த 2 பொண்ணுங்களுக்கும் நடுவுல வச்சிடறான். அந்த குழந்தையோட அழுகிற சத்தம் கேட்டு அந்த 2 பேருமே எந்திரிச்சிடுறாங்க. என்னடா இது, வரும்போது நம்ம மட்டும் தானே வந்தோம், இப்ப இந்த குழந்தை எப்படா வந்ததுன்னு ஷாக்கிங்ல எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. அப்பதான் சாம் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அந்த குழந்தை வந்து எதுக்கு அழுதுனே தெரியாம பயங்கரமா அழுதுட்டு இருக்குது. இவன் என்ன பயங்கரமா பிளான் பண்ணி ஏமாத்திட்டா, நான் எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு வந்து என்ன பண்றான்னா, இதுக்கு பயங்கரமா பசிக்குதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி அழுகுதுன்னு சொல்லிட்டு அவ ஒரு பேக்கையும் கொடுத்துட்டு போயிருப்பா. அந்த பேக்ல வந்து இந்த குழந்தைக்கு ஃபீட் பண்றதுக்கு பால் இருக்கும்,
அதை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தையோட பாஸ்போர்ட் இருக்கும், அதுல வந்து குளோரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேரும் இருக்கும். உன்னோட பொண்ணு பேரு குளோரியா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல இவன் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். இப்ப எப்படியாவது நான் போய் இதை கண்டுபிடிச்சு அவகிட்ட கொடுத்தாகணும், என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கிறிஸ்டின் கிட்ட இருந்து இவளுக்கு கால் வருது. இப்ப பாரு சாம், நான் ஒன்னும் வேணும்னே இதெல்லாம் செய்யல. எங்க வீட்லயும் வந்து இந்த குழந்தையோட போனா என்ன வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதனால வேற வழி இல்லாம தான் இது மாதிரி செஞ்சேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்றா. இப்பக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப கூட இருக்கிற பொண்ணுங்க தான் அவ வந்து இனிமே தானே ஊருக்கு போக போறா, அதனால இப்ப நீ கிளம்பினா கூட ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இந்த குழந்தைய அவகிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. அதனால இவனை வந்து ஸ்விம் பண்றதுக்காக கீழே வந்து வாட்டர் ஜாக்கெட் போடுவாங்கல்ல, அந்த ஜாக்கெட்டை போட்டுட்டு அதுக்குள்ள குழந்தைய சொருக்கிட்டு இவன் வந்து வண்டியில போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது அவங்க ஓனர் கிட்ட இருந்து வேற கால் வருது. நேற்று நைட்டு நீ பார்ட்டி தான் பண்ணியாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாருங்க மேடம், இப்போ இதை பத்தி பேசுறதுக்கான சூழ்நிலை நான் இல்ல, ரொம்பவே அர்ஜென்ட்டான ஒரு மேட்டருக்காக நான் போயிட்டு இருக்கிறேன், அதனால நான் வந்து பேசுறேன்னு சொல்ல இதுக்கப்புறம் பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஆனா நான் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இந்த குழந்தைய கொடுக்கறதுல தான் அவன் குறியா இருக்கான். கரெக்டா ஏர்போர்ட்டுக்கு வந்ததுமே கிறிஸ்டினையும் பாத்துறான். கிறிஸ்டின் கத்தி கத்தி கூப்பிட்டு பாக்குறான். ஆனா அவன் வந்து எதுவுமே கண்டுக்காத மாதிரி அந்த போர்டிங் பாஸ் அதெல்லாம் தாண்டி அவன் வந்து போயிட்டு இருக்கிறா. ஹீரோவையும் உள்ள வந்து அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால சாம் வந்து இந்த குழந்தைய அந்த கிறிஸ்டினோடது தான், நான் எப்படியாவது இப்ப போயாகணும் உள்ள அப்படின்னு வந்து சொல்லும் போது, ஆனா உங்ககிட்ட போர்டிங் பாஸ் இல்லைன்னா டிக்கெட் ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கும் போது இந்த இடத்துல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு தெரியும் போல. நீ எப்படி இது மாதிரி வந்து நிப்பன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அவன்கிட்ட பேசுறாங்க. இவனும் நடந்த எல்லா விஷயங்களையுமே பத்தி அவகிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ வந்து லண்டனுக்கு தான் போறான். அங்க போய் எந்த இடத்துல இருக்கா அப்படிங்கறத அவளோட ஒரு இமேஜை வச்சு இவன் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கான். இப்போ இங்க இருந்து லண்டன் போறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ், டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அது மூலியமா எப்படியோ இவன் பிரான்ஸ்ல இருந்து லண்டனுக்கு வந்துடுறான். ஆனா இங்க வந்து என்ன பிரச்சனை இவனுக்கு அப்படின்னா, இவனுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, பிரெஞ்சு மட்டும் தான் தெரியும். அதனால இப்ப இங்க இருந்து அந்த இடத்துக்கு எப்படி போறது அப்படின்னு கேக்குறது கூட அவனுக்கு வந்து தெரியல. இப்ப என்ன செய்ய போறோம்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவன் வந்து குழம்பி நின்றுட்டு இருக்கிறான். இந்த குழந்தை வேற பயங்கரமா அழுதுட்டு இருக்குது. அதை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு சரி நம்ம எங்க போறது என்ன பண்றதுன்னு பாத்துட்டு இருக்கும் போது ஒருத்தன் வந்து பிரெஞ்சுல பேசிட்டு போயிட்டு இருக்கான். என்னடா இது நம்ம தாய்மொழி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா நம்மாலே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவும் போறான். பிரதர், நீங்களும் வந்து பிரான்ஸ் தானா அப்படின்ற மாதிரி கேட்டு அவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு வந்து உங்களோட ஹெல்ப் கண்டிப்பா தேவை. ஒரு குழந்தையோட நான் இங்க வந்திருக்கேன், நான் வந்து ஒரு பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, குழந்தைய கீழே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அது வரை பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எப்படியாவது அந்த குழந்தை கிட்ட போகணும். இவன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்கான். எந்த பக்கம் போறதுன்னே அவனுக்கு தெரியாம அங்கிருந்து மேல ஸ்டண்ட்மேன் மாதிரி எப்படியோ சறுக்கிக்கிட்டு கீழே வந்துடுறான். தூக்கி கொஞ்சம் சமாதானப்படுத்தவும் ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்த ஆள் வந்து பயங்கரமா அவனை அப்ரிஷியேட் பண்றாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு படத்தோட ப்ரொடியூசர், இவரோட பேரு தான் பர்னி. இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் மேன் தான் தேவை, அதுவும் ரியலா பண்றது, அதுக்கு நம்ம ஹீரோ கண்டிப்பா கரெக்டா சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து செலக்ட் பண்றாரு. எப்படியாவது ஹீரோவை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாம் கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இதை பாருங்க, உங்களுக்கு வந்து இங்க நாங்க வேலை போட்டு கொடுக்குறோம், ஸ்டண்ட் மேனுக்கு வந்து நீங்க வந்து எங்க படத்துல நடிக்கிறதுக்காக வாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து கேட்கிறாரு. இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா நீங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார்டை கொடுக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு இதுலலாம் வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்ப எப்படியாவது கிறிஸ்டினை கண்டுபிடிச்சாகணும், அதனால இந்த பிளேஸ்க்கு எப்படி போறது அப்படிங்கறத பர்னி கிட்டயே கேட்டு சாம் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. இமேஜ்ல இருக்கிற அந்த பிளேஸ்க்கு வந்து கிறிஸ்டினை பத்தி நம்ம சாம் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி விசாரிக்கும் போது தான் தெரியுது இந்த இடத்துல அந்த மாதிரி யாருமே ஒர்க் பண்ணல அப்படின்னு. இவனு வந்து நீங்க கொஞ்சம் நல்லா இந்த பிக்சரை பார்த்து சொல்லுங்க, இந்த பொண்ணு வேற எங்கேயாவது பாத்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்டினை காமிச்சு கேட்கறான். ஆனா நான் ரொம்ப நாளாவே இங்கதான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி யாரையும் பார்த்தது இல்லை, உங்களுக்கு இப்ப ஏதாவது சாப்பிடறதுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும்போது இவனும் வந்து ஆர்டர் பண்றான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது, அவனோட வாலெட்டை மிஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறது. முன்னாடி இந்த சின்ன குழந்தைய வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு போயிருந்திருப்பான்ல, அங்கதான் அவனோட வாலெட்டை மிஸ் பண்ணிருப்பான். திருப்பி வந்து பார்க்கும்போது வாலெட் இருக்கும், ஆனா உள்ள இருக்கிற காசு தான் எதுவுமே இருக்காது. இப்ப இவனுக்கு சாப்பிடுறது கூட காசு கிடையாது. இந்த குழந்தையும் பாக்குறதுக்கே ரொம்பவே பாவமா இருக்கு. இந்த குழந்தைக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், அதுக்கும் காசு வேணும். அதனால இந்த மாதிரி டைமிங்ல இவனோட ஓனருக்கு தான் கால் பண்ணி இவன் வந்து ஹெல்ப் கேட்கறான். எனக்கு கொஞ்சம் பணம் போட்டு விடுங்க, நான் வந்து இப்ப லண்டன்ல இருக்கேன், நான் வந்து என்ன நடந்ததுன்றதை எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்கறான். ஆனா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லிடுறாங்க, நீ வந்து பார்ட்டி பண்ணிருக்கிற, அதுக்கு எனக்கு நிறைய தொல்லை வேற கொடுத்துருக்குற, உன்னால எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் தான், இதுக்கப்புறம் நீ வந்து என்கிட்ட கடனா காசெல்லாம் கிடையாது, எதுவுமே உனக்கு கிடையாது, உன்னை இந்த வேலையை விட்டு நான் தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசிட்டு வச்சிடுறாங்க. இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்பதான் அந்த ஒரு டைரக்டர் மாதிரி ப்ரொடியூசர் வந்து ஒரு கார்டு வந்து கொடுத்துட்டு போனார்ல, அது வந்து இவனுக்கு வந்து ஞாபகம் வருது. சரி அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு எப்படியாவது இவங்க வீட்டுல போயாவது ஹெல்ப் கேட்கலாம். அவங்க வீட்டு வாசல்லே போய் உட்காந்து கொஞ்ச நேரம் தூங்கிடுறான். அப்பதான் கரெக்டா பர்னி வந்து வராரு. யாரு அது நம்ம வீட்டு வாசல்ல உட்காந்து இருக்கிறதுன்னு லைட் அடிச்சு பார்க்கும்போது அது நம்ம சாம் தான். அந்த சாம பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு, அவனோட கையில இருக்கிற குழந்தைய பார்க்கவும் பாவமா இருக்கு. அதனால பர்னி வந்து இவங்க கூட இவங்களை வந்து ஸ்டே பண்றதுக்கு அலோ பண்றான்.
இவங்களும் ரொம்பவே சந்தோஷமா இவங்க கூட வந்து வளர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம சாமுக்கு ஒரு வேலை இருக்கு, அதனால ஸ்டண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கிறான். அந்த குழந்தையும் நம்ம பர்னியை தான் சேர்த்து தான் வந்து வளர்க்குறாங்க. இப்போ அந்த குழந்தை வந்து பெரிய குழந்தை ஆயிட்டா, இவளுக்கு 8 வயசு. இவங்க அப்பா கூட ரொம்பவே ஜாலியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறா. இதுல இருந்தே தெரியுது நம்ம ஹீரோ நம்ம அந்த குழந்தையை எவ்வளவு அழகா வளர்த்துருக்கான் அப்படின்னு. கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு கூட கார்ல போயிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து வீக்கெண்ட் வந்து நீ ஃப்ரீயா வர முடியுமான்ற மாதிரி கேட்கும்போது இல்ல எனக்கு வந்து என்னோட பொண்ணு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசும்போதே அந்த கார் வந்து கொலாப்ஸ் ஆகி ஆக்சிடென்ட் ஆகிருது. அச்சுச்சோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இது எல்லாமே வந்து ஷூட் தான். ஹீரோ சாம் வந்து ஒரு சீரிஸ் நடிச்சிட்டு இருப்பாரு. அதுல வர ஒரு சீன் தான். இப்ப எப்படியும் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து கண்ணு முழிச்சிடும். ஆனா நம்ம ஹீரோ வந்து இன்னும் கண் முழிக்காம அப்படியே மயக்கத்திலே இருப்பான். என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பதறி போய் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அப்ப குளோரியா மட்டும் பக்கத்துல வந்து அப்பா இது எல்லாமே ஆக்டிங் தானே, டிமிக்கி தானே கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுமே அவன் வந்து உடனே ஆமா எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி சாம் வந்து கண்ணு முழிச்சிடறான். இவன் கண்ணு முழிக்க வந்து அங்க இருக்கிறவங்களுக்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. ஒரு நிமிஷத்துல எல்லாரையுமே வந்து பயமுறுத்திடுறான். சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த சீனுக்கு வந்து டைரக்டர் ரெடியாக சொல்லிட்டு அது என்ன சீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா இப்பயும் நம்ம சாமால வந்து இங்கிலீஷ் எல்லாம் வந்து புரிஞ்சுக்க முடியாது, பேசவும் முடியாது. ஆனா குளோரியா அப்படி இல்லை. அவ கை குழந்தையில இருந்து இந்த இடத்துல இருந்ததுனால அவளால இங்கிலீஷும் வந்து புரிஞ்சுக்க முடியும், பேச முடியும். அதே மாதிரி பிரெஞ்சும் வந்து அவளுக்கு வந்து தெரியும். இப்ப இவதான் வந்து டைரக்டர் என்ன சொன்னாரு, அடுத்த சீன் கூட என்ன ஏது அப்படிங்கறது எல்லாத்தையுமே அவங்க அப்பாவுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கா. அவளோட இந்த ஷூட்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நான் வந்து உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்னி போயிட்டு சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டு இப்ப அவங்க அப்பாவோட அந்த ஸ்டண்ட் இதை தான் வந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமிங்ல கரெக்டா குளோரியா வந்து அம்மா கிட்ட இருந்து மெயில் வந்திருக்கும் அப்படின்னு நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள ஓடி போறா. ஆக்சுவலா இவங்க அம்மாவோட எல்லா பிக்சர்ஸுமே அங்க இருக்கு. அவங்க வந்து வேற ஊருக்கு எல்லாம் போயிருக்கிற மாதிரி அந்த இமேஜஸ் எல்லாமே வந்து இவன் வச்சிருப்பா. இவ வந்து என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா சாம் வந்து இந்த பொண்ணு கிட்ட உங்க அம்மா வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், அதனாலதான் வந்து உன்னை பார்க்க வர முடியாது, அவங்க வந்து வேற ஊருக்கு போயிட்டு வேற அட்வென்ச்சர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இமேஜை மட்டும் வச்சுக்கிட்டு இவனே எல்லாத்தையும் எடிட் பண்ணி இந்த மாதிரி சென்ட் பண்ணிருப்பான். எதுக்காக சாம் பண்ணிருப்பான் அப்படின்னா இவ ஸ்கூலுக்கு முதல்ல போகும்போது எல்லாருமே அவங்க அம்மாவோடையும் கூட வந்திருப்பாங்க. என்னோட அம்மா எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது அவ வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் சாம் இந்த மாதிரி வந்து போய் சொல்லியிருந்திருப்பான். வந்து ஃபேக்கா ஒரு ஐடியும் கிரியேட் பண்ணி அதுல இருந்து அப்பப்போ வந்து குளோரியாவுக்கு மெயிலும் போட்டு விடுவான். இதெல்லாம் பார்த்து குளோரியாவும் அம்மா நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க, பிக்சர்ஸ் எல்லாம் அனுப்புறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடையாவது இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் இது எல்லாத்தையும் பண்றது. குளோரியாவும் இது எல்லாத்தையும் ஒரு ஆல்பமா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அம்மா வந்து என்னைக்குனாலும் நிச்சயமா நம்மள வந்து பாப்பாங்க, நம்ம பெரியவளானதுக்கு அப்புறம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்ச பர்னியும் வந்து இவனை பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறான். ஏன்டா எவ்வளவு நாள் தான் அந்த பச்சை குழந்தைய போட்டு ஏமாத்திட்டு இருப்ப, ஒழுங்கா உண்மையை சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுதான் அவளுக்கா எப்ப தெரியுதோ அன்னைக்கு வந்து அதை பாத்துக்கலாம், இப்போதைக்கு இதே மாதிரி போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சாம் சொல்லிடுறான். இந்த 8 இயர்ஸும் சும்மாலாம் கிடையாது. கிறிஸ்டியனுக்கும் வந்து அவளோட ஃபேஸ்புக் அந்த ஐடிக்கு டெய்லி வந்து மெசேஜ் போட்டுட்டு தான் இருக்கிறான். இது மாதிரி நம்ம குழந்தை வந்து நம்ம கூட தான் இருக்குது, அது வந்து வளர்த்துட்டேன் நல்லா இந்த மாதிரி இருக்கு, அவளும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து டெய்லி மெயில் எல்லாமே அனுப்பிட்டு தான் இருக்கிறான். ஆனா இது வரைக்குமே அவகிட்ட இருந்து ஒரு ரிப்ளை கூட வந்ததில்லை. என்ன அவன் ஆன்லைன் கூட வரது கிடையாது. இப்ப அடுத்த நாள் ஆனதுமே குளோரியாவை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போறான் சாம். ஏன்னா இவ ஸ்கூலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது, அதனால இப்ப பிரின்சிபலை பார்த்துதான் வந்து விட்டுட்டு வரணும். அதனால பிரின்சிபலை மீட் பண்றதுக்காக இவங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு வராங்க. இந்த அம்மா இவங்களை பார்த்ததுமே தாட்டு போட்டுன்னு கத்த ஆரம்பிக்குது. ஏன்னா இத்தனை நாள் ஸ்கூலுக்கு வரலன்னா யாரு தான் திட்ட மாட்டாங்க, மாசத்துக்கே உங்க பொண்ணு ஒரு 4-5 நாள் மட்டும் தான் ஸ்கூலுக்கே வரா, இப்படியே போனா அவளோட கரியர் என்ன ஆகுறது, அவளோட எஜுகேஷன்லாம் என்ன ஆகும், நீங்களும் ஒரு படிச்சவர் தானே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சாம பிடிச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறா. அப்பதான் சாம் நான் நடிச்சிட்டு இருக்க சிறுசு இன்னும் கொஞ்ச நாள்ல முடிய போகுது, அதனால இதுக்கப்புறம் அவ ரெகுலரா ஸ்கூலுக்கு வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கெடுதுமே இந்த அம்மா ஷாக் ஆகிறது. என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமா முடிய போகுது, அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. ஐயோ இவ்வளவு சீக்கிரம் அந்த சீரியஸ் முடியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவ ஷாக்கிங்கா இருக்க. இவளோட பெரிய ஸ்டார் ஒருத்தர் அவர் அங்க வந்து நடிச்சிட்டு இருப்பாரு, அவரோட கண்ணாடியை வந்து இவன் எடுத்துட்டு வந்து கொடுப்பான். இது வந்து இவர் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டார் போட்டிருந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதையே அந்த அம்மாவும் போட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு, பரவாயில்ல இந்த ஒரு டைம் நான் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன், ஆனா இதுக்கப்புறம் இது மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் அவங்கள அலோவ் பண்றா. கிளாஸ்க்கு போனதுக்கு அப்புறமா அவன் அம்மா பத்தி சொல்றதெல்லாம் உண்மைதானா, உண்மையிலேயே அவங்க ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டா அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து இவங்க கிட்ட கேக்குறாங்க. அப்பதான் சாம் வந்து நான் உண்மை என்ன அப்படிங்கறத சொல்றேன், ஆனா இதை பத்தி நீங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு என்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே இவங்க கிட்ட ஷேர் பண்றான். சொல்றதை கேட்டு இவ்வளவு மோசமான ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா இவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டல்ல ஒரு செக்அப்காக போயிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் உடம்பு முடியல போல இருக்கு, அதனால செக்அப்காக வந்திருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற நர்ஸ் வந்து குளோரியாவை நம்ம வேணா வெளியில போய் சுத்தி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி குளோரியாவை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு சேடான விஷயத்த சொல்றாங்க. கிட்ட ஹீரோ ரொம்பவே வந்து அப்செட் ஆகிடுறான். இவனுக்கு தான் எதுவும் ப்ராப்ளமா இல்ல அவனோட பொண்ணுக்கு எதுவும் ப்ராப்ளமா என்னங்கிறது கரெக்டா தெரியல. இப்ப அதை சொல்ல மாட்டாங்க.
ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில போயிட்டு தன்னோட பொண்ணு கூட ஜாலியா அவன் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அவளுக்கு என்ன வேணும் என்ன எல்லாமே பண்ணும்போது ஒரு லேடி திடீர்னு இடையில வந்து நீ பாக்குறதுக்கு என்னோட பொண்ணு மாதிரியே இருக்கியே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. இதனால குளோரியாக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துருது. அதனால சாம் வந்த உடனே அப்பா நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, நான் நாளைக்கு அம்மாவை பார்த்தே ஆகணும், என் அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இவ வந்து கேட்டுறா. இவனுக்கும் வேற வழியே இல்லை, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா மாதிரியே இருக்கிற பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து ஆடிஷன் நடத்திட்டு இருக்கிறான். இதுல இருந்து யாராவது ஒரு பொண்ணை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தெரிஞ்ச பேர்னி வந்து பயங்கரமா கோவப்பட்டு இவனை வந்து தனியா கூட்டிட்டு வரான். டேய் சாம் என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதையா குளோரியா கிட்ட ஒண்ணு உண்மையை சொல்லு, இல்லன்னா அந்த கிறிஸ்டின் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து அவ கண்ணு முன்னாடி நிறுத்தினா எத்தனை நாளைக்கு தான் அந்த குழந்தைய எப்படி ஏமாத்த போற அப்படின்னு சொல்லிட்டு இவனை பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். எனக்கும் பொண்ணுதான்டா, குழந்தையில இருந்து நானும் அவளை பாத்துட்டு இருக்கிறேன், நானும் அவளுக்கு அப்பா மாதிரி தான், அவளை ஏமாத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். இப்ப நைட் ஆனதுமே இவங்க ரெண்டு பேரும் பைரட்ஸோட காஸ்டியூம் போட்டுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவளுக்கு சாப்பிடறதுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏமா அப்படின்னு கேட்கும்போது அம்மா கிட்ட இருந்து மெயிலே வரலப்பா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு ஃபீல் பண்றா. ஒருவேளை அம்மாக்கு எதுவும் ஆயிருக்குமோ, எனக்கு பசிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணிட்டு உள்ள போயிடுறா. இதனால ரொம்பவே அப்செட் ஆன சாம் வந்து பயங்கரமா கோவப்பட்டு இப்ப வந்து Facebookல அவளை வந்து திட்டுறதுக்காக வந்து ஓபன் பண்றான். அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும் போதுதான் அவன் ஆன்லைன் வந்திருக்கிறது இவளுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்ல, இவ அனுப்பின எல்லா மெசேஜஸையுமே வந்து பாத்துறா. அனுப்பின எல்லா மெசேஜஸையுமே பார்த்துட்டா இப்ப என்ன செய்ய போறாளோ அப்படின்ற மாதிரி சாம் பார்க்கும் போதுதான் அவகிட்ட இருந்து டைப்பிங் வருது. அப்படின்னா ரிப்ளை பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அது என்ன ரிப்ளை அப்படின்னா, நீங்க நினைச்ச மாதிரி நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி நான் வந்து உங்களை நாளைக்கு மீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டதுமே அவனுக்கு பயங்கர சந்தோஷமாகிறது. எங்க பார்க்கணும் என்ன அப்படின்ற லொகேஷனை இவளுக்கும் அனுப்பிட்டு இதே மாதிரி அம்மா கிட்ட இருந்து மெயில் வந்த மாதிரி குளோரியாக்கும் ஒரு மெயில் அனுப்பிடுறான். நாள் காலைல எந்திரிச்சவன குளோரியா மெயில பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்கிறா. அப்பா சீக்கிரம் எந்திரிங்க, அம்மா வந்து வரப்போறாங்க நம்மள பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்கா. அம்மா கிட்ட இருந்து மெயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயிலையும் காமிக்கிறா. சரி சரி ஓகே நம்ம அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சைடு ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு. அதுவும் நம்ம சாமுக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே கை குழந்தையா இருந்தப்பவே இவளை விட்டுட்டு போனவ இப்ப வருவாளா அப்படின்ற மாதிரி அவன் டவுட்ல நின்றுட்டு இருக்கும்போது கிறிஸ்டின் வந்துடுறா. அவளை பார்த்ததுமே குளோரியாக்கு அவ்வளவு சந்தோஷம், போய் கட்டி பிடிச்சுக்கிறா அம்மான்னு சொல்லிட்டு. எனக்கும் தன்னோட பொண்ணு இவ்வளவு பெரிய குழந்தையா வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்ப அவங்க மூணு பேரும் சேர்ந்து அவங்களோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம சாம் இன்னும் இவ மேல பயங்கர காண்ட்ல தான் இருக்கான். ஏன்னா ஒரு 20 யூரோஸோட வாங்கிக்கிட்டு இந்த குழந்தையும் விட்டுட்டு வந்து ஓடினவல்ல, அதனால பயங்கர கோவத்தோட தான் இருக்கான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க அனுப்பின பிக்சர்ஸ் அதெல்லாம் பத்தி அவ பேசிட்டு இருக்கும் போது இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப நம்ம சாம் தான் உள்ள பொந்து எப்படியோ வந்து சமாளிச்சிடறான். வருஷத்துக்கு அப்புறமா தன்னோட அம்மா திரும்பி வந்ததுனால நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்டுக்கிறாங்க. சாமோ அதனால கீழே போயிடுறான். இவங்க வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அவளையும் தூங்க வச்சுட்டு இவன் வந்து கீழே வரா. கீழே வந்து பேசும்போது இவன் வந்து பயங்கரமா கோவப்படுறான். உன்னோட கோவம் எல்லாமே நியாயம் தான், அன்னைக்கு நான் இருந்த சூழ்நிலை அப்படியே என்னால எதுவுமே செய்ய முடியல, என்னோட ஃபேமிலிலையும் இந்த குழந்தைய வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்லை, நான் தனியால ஒரு பொண்ணா எப்படி இந்த குழந்தைய வளர்த்திருப்பேன், இப்ப நீ வளர்த்திருக்கிற அளவுக்கு கூட நான் நிச்சயமா அவளை வளர்த்திருக்க மாட்டேன், எனக்கு உன்னை நினைச்சு ரொம்பவே பெருமையா இருக்கு, அதோட நீ குழந்தைய மட்டும் வளர்க்காம என்னையும் அம்மா அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவளுக்கு வந்து எல்லாத்தையுமே செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கை குழந்தைய என்ன பண்றதுன்னே தெரியாம என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு இப்ப வந்து அது இதுன்னு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு இருக்கியா, உன் மேல கொல்ல காண்ட்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் வந்து பயங்கரமா கோவப்படுறான். கோவம் நியாயமானதுதான், இதுக்கு வந்து நான் எதுவுமே சொல்றதுக்கு விரும்பல, நான் வேணா பக்கத்துல போயிட்டு ரூம்ல புக் பண்ணி ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. அப்படிலாம் ஒன்றும் தேவையில்ல, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தானே, பரவாயில்ல இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சாம் சொல்றான். நாள் இவங்க மூணு பேருமே சேர்ந்து வந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இது மாதிரி அம்மா அப்பா கூட வரதுக்கு. அப்ப பிரின்சிபல் கிட்டயும் இவ போயிட்டு இதோ பாருங்க எங்க அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவ இன்ட்ரோடியூஸ் பண்றா. இவளை பத்தின எல்லா விஷயமும் தான் பிரின்சிபலுக்கு தெரியுமே, அதனால இவளை வந்து அப்படியே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம கிளாஸ் டீச்சரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து குளோரியா கூட்டிட்டு போயிடுறா. ஆமா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவ எதுக்காக இந்த மாதிரி திருப்பி வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்றது, என்னோட பொண்ணு ஆசைப்பட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். சரி நம்மளோட விஷயம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சீக்கிரட்டா கேட்கறாங்க. ஆக்சுவலா இவ நடிச்சிட்டு இருக்க அந்த சீரிஸோட லாஸ்ட் 2 எபிசோட வந்து கேட்டிருப்பாங்க, இன்னும் ரிலீஸ் ஆகவே ஆயிருக்காது, அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து கேட்டிருப்பாங்க. அதுவே ஒரு பெரிய சீக்ரெட் மிஷன் மாதிரி இவங்க 2 பேரும் பென் டிரைவா மாத்திக்கிறாங்க. 3 பேரும் ஒரு இடத்துல ஒன்னா இருக்கும் போது ஒரு போட்டோகிராஃபர் வந்து போட்டோ எடுத்துட்டு நீங்க 2 பேரும் ரொம்பவே அழகா இருக்கீங்க, மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது இவனுக்கு தான் இங்கிலீஷ் புரியாதே, ஆமா வேணா சொல்லிட்டு போனா அப்படின்னு கேட்கும்போது நம்ம 2 பேரும் பாக்குறதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்டின் சொல்றா. சரி நம்ம ஏன் இதுக்கப்புறம் ஒன்னாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கும்போது தான் இல்ல நான் வந்து ஒரு 4 இயர்ஸா ஒருத்தர் கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் சொல்றா. இதை கேட்டதுமே ஆடி பாவி அடுத்ததா அப்படின்ற மாதிரி அவன் வந்து நினைக்கிறான். ஒரு குண்டை தூக்கி போட்டதும் இல்லாம மறுநாள் அந்த பாய் ஃப்ரெண்டையே கூட்டிட்டு வந்து இவங்க கிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, இவனுக்கு பிரெஞ்சு தெரியாது, இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அம்மாவும் பொண்ணு தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க.
குடும்பம்லாம் பத்தாதுன்னா அடுத்த நாள் இவன் நடிக்கிற இடத்துக்கே இவங்க எல்லாத்தையுமே வந்து குளோரியா கூட்டிட்டு வந்திருப்பா. பெர்னி வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கிறிஸ்டினை வந்து பாக்குறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து அலோ பண்றாங்க. இப்ப என்னன்னா இந்த 3rd ஃப்ளோர்ல இருந்து கீழே குதிக்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு சீன் இருக்கு. அப்ப சாம் வந்து குளோரியா கிட்ட என்ன சொல்றான்னா, என்னால 3rd ஃப்ளோர்ல இருந்தெல்லாம் குதிக்க முடியாது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து வேணா குதிக்கிறேன்னு போயிட்டு டைரக்டர் கிட்ட சொல்லிரு அப்படின்னு வந்து சாம் வந்து குளோரியா கிட்ட சொல்லி அனுப்புறாரு. குளோரியா இதை வந்து டைரக்டர் கிட்ட சொல்ல வரும்போது உங்க அப்பா எல்லாத்துக்கும் ரெடியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கிறிஸ்டின் வந்து இவ்வளவு பெரிய பில்டிங்ல இருந்து அவர் குதிக்க போறாரா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்கா வந்து பாத்துட்டு இருக்கிறா. பரவாயில்லையே, இந்த மாதிரி நம்ம அப்பா வந்து குதிச்சாரு அப்படின்னா நம்ம அம்மா முன்னாடி மாஸ் ஹீரோ ஆயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையபுல ஒரு பிளான போட்டுருது. என்னன்னு பார்த்தா டைரக்டர் கிட்ட போயிட்டு எங்க அப்பா 3வது மாடியில இருந்தெல்லாம் குதிக்க மாட்டாராம், 11th ஃப்ளோர்ல இருந்து தான் குதிப்பாராம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விட்டுருது. கேட்டு கிறிஸ்டினுக்கு ஷாக் ஆகுது. 11வது மாடியில இருந்து குதிக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுமே சீனுக்காக இவங்க வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு இருக்காங்க. ஐயோ என்னையா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தானே கேட்டேன், என்னையா 3rd ஃப்ளோரையும் தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சாம் கவப்படும் போதுதான் இது வந்து 11வது மாடிக்கு போக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்றான். ஹலோ, இங்க வந்து இவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நிறுத்த சொல்றாரு, நீங்க என்ன 11வது மாடின்றீங்க, ஒழுங்கா கீழே இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கிறவர் சொல்ல இதை கேட்டதுமே டேரக்டருக்கு வந்து கோவம் வந்து குளோரியா கிட்ட வந்து திட்டிட்டு இருக்காரு. குளோரியா, நீ என்னமோ வந்து 11th ஃப்ளோர்ல இருந்து உங்க அப்பா குதிப்பாருன்னா கடைசியில் அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கத்த இதை பார்த்ததுமே சாமுக்கு கோவம் வந்துருது. இதை பாரியா, என்னோட பொண்ணு கிட்ட எல்லாம் கத்திர வேலைலாம் வச்சுக்காத, உனக்கு என்ன இப்ப 11வது மாடியில இருந்து குதிக்கணும் அவ்வளவுதானே, அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல இருந்து கீழே குதிச்சிடுறாரு. அந்த டைமிங்ல அந்த பில்டிங்கும் வந்து ஃபயர் ஆகுது. இது எல்லாமே வந்து ஷூட் தான். ஷாட்டை ரொம்பவே பெர்ஃபெக்டா எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கப்புறமும் கூட ஹீரோ சாம் வந்து இன்னும் கண்மொழிக்காம இருப்பாரு. அப்ப நம்ம குளோரியா தான் கிட்ட போயிட்டு, அப்பா நீங்க சும்மா ஏமாத்திட்டு தானே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவ வந்து கேட்கறா. அதே மாதிரி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி அவர் கண்ணு முழிச்சிடுறாரு. கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. இவன் மேல இருந்து அவ்வளவு தூரம் கீழே விழுந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் அடிபட்டிருக்கும். அதுக்கு வந்து மருந்து போட்டு விட்டுட்டு இருப்பாங்க. அப்ப கிறிஸ்டின் வந்து சாம் கிட்ட பேசுறதுக்காக வரா. நான் இதுக்கப்புறம் நம்ம குளோரியாவை விட்டு பிரியற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன நீ சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கேட்கிறாரு. ஆமா, இவ்வளவு நாள் நான் பிரிஞ்சிருந்ததே என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுவும் நீ என்னை பத்தி நிறைய அவகிட்ட பொய் சொல்லி வச்சிருக்க, நான் இதுக்கப்புறம் அவளுக்கு உண்மையான அம்மாவா இருக்க போறேன், இதெல்லாமே பொய்னு போயிட்டு அவகிட்ட சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. இதை பாரு, தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு சாம் வெளியில வரான். வெளியில வந்து பார்க்கும்போது குளோரியா அங்கதான் நின்றுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் பேசுனது எல்லாத்தையுமே அவ வந்து கேட்டுறா. அப்படின்னா அப்பா இவ்வளவு நாள் நம்மள வந்து ஏமாத்தி இருக்காரு அப்படிங்கறது அவளுக்கு தெரிய வந்து ரொம்பவே அப்செட் ஆகி அங்க இருந்து கிளம்புறா. அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்லா வச்சு செஞ்சுட்டீல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கோவத்தோட இப்ப இவங்க 3 பேரும் வந்து கார்ல போயிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் அவனோட பாய் ஃப்ரெண்டும், அதாவது நம்ம கிறிஸ்டினோட பாய் ஃப்ரெண்டும் வராங்க. இவங்களோட இடம் வந்தோன்னா அவங்க வந்து இறங்குறதுக்கு முன்னாடி குளோரியா வந்து அம்மா நான் உங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. என்ன குளோரியா பேசுற, நீ வந்து இங்க கூட வா, அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சாம் வந்து சொல்றான். உடனே குளோரியா வந்து நீங்க எதுவும் பேசாதீங்க, உங்க மேல நான் செம கோவத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் உங்க கூட வரலாமா கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, நீ கூட தாராளமா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் கூடயே அன்னைக்கு நைட்டு வந்து அவ வந்து ஸ்டே பண்றதுக்காக கிளம்பி போறா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சாம் வந்து அவளோட பொண்ணு இல்லாம இந்த வீட்டுக்குள்ள வரான். அவனுக்கு வந்து ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. அப்ப பெர்னி தான் வந்து சமாதானப்படுத்தான். டே அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, என்ன லைஃப் லாங் அவ கூட போறது மாதிரி ஏன் இப்படி ஃபீல் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ ஒன்னும் பெருசா ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது, டே ஒரு நாள் கூட நான் அவ இல்லாம இருந்தது இல்லை, இங்க வந்ததுல இருந்து எனக்கு தான் அதோட கஷ்டம் எப்படி இருக்குன்றது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம் வந்து ஃபீல் பண்றான். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நானும் அவ கூட தானே இத்தனை வருஷம் இருந்தேன், வா ஒரு பெக்க போடுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்னி வந்து கூப்பிடுறான். பெக்க போட்டு அவன் என்னமோ மட்டையாயிட்டான். நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கூட தூக்கம் வரவே இல்லை. நாள் விடிஞ்சதுமே நம்ம ஹீரோ கிட்ட அவன் வந்து வரவே இல்லை. அவன் வந்து அதனால எங்கேயுமே வெளியில போகவே இல்லை. அந்த ரூம்குள்ளே வந்து அப்படியே அடைஞ்சு கிடக்குறான் அவளோட பொண்ணு ஞாபகமாவே. ஆனா குளோரியா வந்து அப்படி இல்லை, அவங்க அம்மா கிறிஸ்டின் கூட சேர்ந்துக்கிட்டு ஜாலியா வெளியில சுத்திட்டு இருக்கிறா. அங்க எங்கேயோ போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாளோ அந்த எல்லா இடத்துக்குமே போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சாம் நேரா கிளம்பி இவ இருக்கிற இடத்துக்கே போயிட்டு, என்ன என்னோட பொண்ணை நிரந்தரமா பிரிச்சிடலாம் நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இவ கிட்ட கத்திட்டு இருக்கிறான். சாம் நான் அப்படிலாம் எதுவுமே நினைக்கல, ஆனா அவ எனக்கும் வந்து பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி இவ பேசும்போது இதை கேட்டு சாமுக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. இத்தனை வருஷம் எங்கடி போன அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா கோவப்படுறான். அதெல்லாம் தப்பு தான், ஆனா நான் இவ்வளவு வருஷம் அவ கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாதது எல்லாத்தையுமே நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். அது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் நான் அவ கூட இருந்து பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்து நல்ல அம்மாவா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் சொல்றா. கண்டிப்பா என்னோட பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டேன், அப்படி வேணும்னா நம்ம வந்து கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு இவ சொன்னதுமே அவனுக்கு கோவம் வந்துருது. கோர்ட்டா போடி அப்படின்னு சொல்லிட்டு 8 வருஷமா அவளை கஷ்டப்பட்டு நான் வளர்த்திருக்கேன், அப்படின்னா நீ 8 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிட்டு அவ தூங்கிட்டு இருப்பா. அவளை தூக்கிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஆனா அந்த குழந்தை வந்து உண்மையிலேயே தூங்கிட்டு இருந்திருக்காது. அப்பா வரணும் அந்த மாதிரி தூக்கிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கும். அதனால ரொம்பவே சந்தோஷமா அவங்க அப்பா கூட அவ போறா. அப்புறமா கோர்ட்ல ஹியரிங் வந்து வைக்கிறாங்க. அப்போ வந்து கிறிஸ்டின் என்னோட குழந்தை எனக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே இவ்வளோ கஷ்டப்பட்டு இவன் தான் வந்து வளர்த்திருக்கான், அதுவும் ரொம்பவே நல்லா பார்த்துட்டு வளர்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுக்கு தான் அங்க இருக்கிற எல்லாருமே வந்து சப்போர்ட் பேசுறாங்க. அந்த ஸ்கூல் பிரின்சிபலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாருமே சப்போர்ட் பேசுறதுனால இந்த ஜட்ஜ் வந்து இந்த சட்டப்படி இந்த குழந்தை வந்து நம்ம ஹீரோ கிட்ட தான் வளரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன்னா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அவர் தான் வளர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்றாங்க. இதை கேட்டதுமே கிறிஸ்டினுக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, அப்படின்னா உண்மையில
உண்மையிலே அது முதல்ல அவரோட குழந்தை தானா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு தூக்கி வரி போட்டுருது. நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான், அது உங்க குழந்தைன்னு வந்துருச்சுன்னா எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இந்த டெஸ்ட் வந்து எடுக்க சொல்லியிருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அது உண்மையிலே நம்ம ஹீரோவோட குழந்தையே கிடையாது. இதை கேட்டதுமே அவ்வளோதான், சாமுக்கு வந்து அப்படியே தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. அவனோட பொண்ணை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி கிளாரா இருக்கு. என்னடா இது இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சட்டப்படி இது வந்து இவங்களோட குழந்தையே கிடையாது, அதாவது நம்ம சாமுக்கு பிறந்த குழந்தையே கிடையாது, அதனால அது கிறிஸ்டின் கிட்ட தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்லிடுறாங்க. கேட்கும்போது சாமுக்கு எப்படி இருந்திருக்கும், 8 வருஷத்துக்கு முன்னாடி இது உன்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லி இவன் வந்து கொடுத்துட்டு போயிருப்பான். அதுதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் வந்து வளர்த்திருந்திருப்பான். கடைசியில பார்த்தா அது ஏன் குழந்தையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து தெரியும் போது ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஆனா கிறிஸ்டின் வந்து ரொம்பவே சிம்பிளா, உனக்கு முன்னாடி ஒருத்தன் கூட நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், ஆனா நீ வந்து கடைசியா உன் கூட தான் இருந்தேன், அதுக்கப்புறம் நான் பிரெக்னென்ட் ஆகி இந்த குழந்தை பிறக்கவும் நான் உன் குழந்தை நினைச்சிட்டேன், சாரி அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறா. சாமுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அவனோட பொண்ணு குளோரியாவை விட்டு பிரியறதுலயும் அவனுக்கு சுத்தமா மனசு இல்லை. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவன் வந்து ரொம்பவே அப்செட் ஆகிடுறான். ஒரு பக்கம் கிறிஸ்டின் அவளோட கோர்ட் ஆர்டரோட பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கா. அப்ப வந்து நீ வந்து சமத்தா இருக்கணும், நான் வந்து உன்னை பாக்குறதுக்கு அடிக்கடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லும் போது, அப்பா உங்களை விட்டு எனக்கு போறதுக்கு மனசே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து ஃபீல் பண்றா. ஒன்னும் பிரச்சனை இல்லடா கண்ணா, நான் கண்டிப்பா அவனை வந்தப்ப நினைச்சப்போ உன்னை வந்து பாப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஆக்சுவலா கிறிஸ்டின் வந்து அவளோட பொண்ணான குளோரியாவை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போறா. அதனால அப்ப கூட நினைச்சா கூட வந்து பார்க்க முடியாது. வந்து ரொம்பவே ஃபீல் பண்றான். ஏன்னா குளோரியா பிறந்ததுல இருந்தே அவனும் தான் வந்து சேர்த்து வளர்த்திருப்பான். அதனால தன்னோட பொண்ணு மாதிரி ரொம்பவே கட்டி அணைச்சு ஃபீல் பண்ணி கடைசியா வந்து பய சொல்றாங்க. நம்ம ஹீரோ சாம் வந்து இப்ப பயங்கர கோவத்துல இருக்கிறான், என்ன பண்றதுன்னே தெரியாம. குளோரியாக்கா அவங்க அப்பாவை விட்டு பிரியறதுல மனசு இல்லை, அதனால வீட்டுல நான் ஒரு பொருளை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போறா. சரி சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டினும் வந்து அவளை அனுப்பி வைக்கிறா. உள்ள வந்து அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இவ பின்னாடில இருந்து வந்து ஹக் பண்ணிக்கிறா. நீ இன்னும் இங்க இருந்து கிளம்பலையாமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, இல்லப்பா எனக்கு வந்து உங்களை விட்டு போறதுல மனசே இல்லை, நான் நிச்சயமா உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவங்க போய் ரொம்ப நேரம் ஆகுது, என்னடா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் வந்து பாக்குறதுக்காக இங்க வரா. வந்து பார்த்தா சாமியும் காணோம், அவங்க கூட இருக்க குளோரியாவையும் காணோம். எங்க போனாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க மாடி வழியாவே இங்க இருந்து இந்த ஊரை விட்டே போறதுக்கு வந்து எஸ்கேப் பிளான் போடுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல லண்டன்ல இருந்தா தானே இவங்களோட ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்மளோட பிரான்ஸ்க்கே போயிட்டா அங்கெல்லாம் இந்த மாதிரி எந்த ரூல்ஸும் கிடையாதுல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பழைய ஊரான பிரான்ஸுக்கே வந்து அங்க இருந்து போறாங்க. இதை பாரு ஒழுங்கா அவங்க எங்க போயிருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பேர்னி கிட்ட கேட்டுட்டு இருக்கும் போது அவனே கோவப்படுறான். ஏன்டி இவ்வளவு வருஷமா நாங்க அவளை கஷ்டப்பட்டு வளர்ப்போம், நீ வந்து ஈஸியா தூக்கிட்டு போயிடலான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோவப்படுறான். அது மட்டும் இல்ல அவ இருக்க போற கொஞ்ச நாளாவது வந்து சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவளுக்கு வந்து ஷாக் ஆகுது. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் அவளுக்கு வந்து தீர்க்க முடியாத ஒரு நோய் இருக்கு அப்படிங்கறத டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் அவங்க உயிரோடவே இருக்க போறா. குளோரியா ஒரு மாசமோ கொஞ்ச நாளோ தான், அது வரைக்கும் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க. இதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பேர்னி வந்து அங்க இருந்து போயிடுறான். இவ அதை கேட்டதுமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். என்னடா இவ்வளவு பெரிய ஒரு இதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நேரா பிரான்ஸுக்கு தான் வந்திருப்பாங்க. அவங்களோட முதலாளி கிட்ட தான் நம்ம சாம் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே பத்தி சொல்றான். குளோரியாவையும் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்களும் இந்த இடத்துல இருந்து ஹெல்ப் பண்றாங்க. குளோரியாவை ரொம்பவே சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. கிறிஸ்டியனுக்கு கண்டிப்பா இவன் வந்து பிரான்ஸுக்கு தான் வந்திருப்பான் அப்படிங்கிறது தெரியும். அதனால அவளும் வந்து பிரான்ஸுக்கு வந்துடுறா. அவன் மட்டும் இல்ல பெர்லினும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா அவளை வந்து கட்டி அணைச்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் அவளை நினைச்சு ஃபீல் பண்றதா இல்ல சந்தோஷப்படுறதான்னு தெரியாம இருக்கிற வரைக்குமாவது எல்லாரும் ஃபேமிலியா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. கொஞ்சம் மாசம் ஆகிருந்து நம்ம சாம மட்டும் காமிக்கிறாங்க. அவன் கடற்கரை ஓரமா உட்காந்து தன்னோட பொண்ணோட மெமரிஸை தான் வந்து நினைச்சிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணு இப்ப உயிரோட இல்லாம போகலாம், ஆனா அவளோட மெமரிஸ் என்னை விட்டு எப்பயுமே போகாது அப்படின்னு அந்த நினைப்போடவே அவன் வந்து இருக்கிறான். சும்மா ஒரு பிளே பாயா சுத்திட்டு இருந்த நம்ம சாம இந்த அளவுக்கு மாத்திருக்கிறா குளோரியா. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. until then டாடா பாய் from உங்கள் தமிழ் பொண்ணு.